பாவியானவர் நீ கோவப்படாதம்மா, நீ பொறுமையாயிரு, விட்டு கொடு, சரி இது பெருசுப்படுத்தாத அப்படின்னு அவர் நல்ல காரியங்களை அவர் தூண்டுவார். அந்த உணர்வு தூண்டும். ஆனா நம்ம அதுக்கு இடம் கொடுக்காம இன்னும் அவளெல்லாம் சும்மா விடாது, அதெல்லாம் நம்ம இழிச்சவாயா அப்படி விடக்கூடாது அப்படின்னு சண்டை போடுறதுக்கு தூண்டும் இன்னும் ஒரு ஆவி. அப்ப இந்த ரெண்டு ஆவிக்கு நம்ம எந்த ஆவிக்கு இடம் கொடுக்கிறோம்? மாம்சத்தின் ஆவியா, அந்த பொல்லாத மாம்சத்தின் ஆவிக்கு இடம் கொடுக்கிறோமா, இல்ல தேவனுடைய ஆவிக்கு இடம் கொடுக்கிறோமா அப்படின்னு அவர் பாப்பார். சரியா? அதனாலதான் நம்ம பாவத்தை தூண்டக்கூடிய அந்த ஆவிக்கு இடம் கொடுக்க கூடாது, இச்சையை தூண்டக்கூடிய அந்த ஆவிக்கு இடம் கொடுக்க கூடாது, பொல்லாங்கு செய்ய தூண்டுகிற அந்த ஆவிக்கு இடம் கொடுக்க கூடாது. ஆனா ஏசப்பா நன்மையை செய்ய தூண்டுறாருல, அந்த ஆவிக்கு இடம் கொடுக்கும்போது அவர் செயல்படுவார். அந்த காரியம் நமக்கு ஜெயமா இருக்கும். அப்போ நமக்கு வியாதிங்க இந்த இதெல்லாம் வராது. ஆனா இப்ப வியாதிகள் பெருகிற காரணமே என்னன்னா பாவம் தான். பாவத்தினாலதான்